பாரம்பரிய சமையல். இப்போ நம்ம பார்க்க போகிறது கருப்பட்டி சிறுதானிய கொழுக்கட்டை. கருப்பட்டி சிறுதானிய கொழுக்கட்டை செய்வதற்கு தேவையான பொருட்கள்: கம்பு, கேழ்வரகு, திணை, கருப்பட்டி, தேங்காய் துருவல், ஏலக்காய், நெய். கருப்பட்டி சிறுதானிய கொழுக்கட்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், இந்த கம்பு, கேழ்வரகு, திணை இது மூணும் இருக்குது இல்லைங்களா, எல்லாத்தையுமே தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கோங்க. நான் ஏற்கனவே வறுத்து மூணுத்தையும் சேர்த்து வச்சுருக்கேன். தனித்தனியாக வறுக்கணும், ஏன்னா ஒன்று ஒன்றும் வறுபடுற நேரம் டிஃப்ரெண்ட் ஆகும். அதனால் தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். இதை மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பவுடர் பண்ணிக்கோங்க. இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அரைக்கும் போதே நல்ல வாசனையாக இருக்குது. இது வறுக்கிறதுனால நல்ல வாசனையாக இருக்கும். நம்ம மாவை வறுத்து கொழுக்கட்டை செய்வோம் இல்லைங்களா, அந்த இதுதான், அந்த மாதிரி தான் இது. நம்ம முன்னாடியே அந்த சிறுதானியத்தை வறுத்துக்கிறோம். கேழ்வரகு, கம்பு, திணை இது எல்லாத்தையுமே வறுத்துக்கிறோம். அப்படி முழு தானியமாக வறுக்கும் போது வாசனை ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போவே நல்ல வாசனை. இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இதுலேயே கருப்பட்டியையும் சேர்த்து, அதாவது மிக்சியில் அரைச்சி சேர்த்துக்கலாம். அதாவது இது எல்லாமே சேர்ந்து ஒரு கப்புனா ஒரு அரை கப்பு கருப்பட்டி எடுத்துக்கோங்க. கருப்பட்டியை சீவி வச்சுக்கோங்க, இல்லைன்னா நசுக்கி வச்சுக்கோங்க. இதையும் மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம். மாதிரி ஓட்டிட்டு போடும்போது அந்த கட்டி கட்டி இல்லாமல் இருக்கும். அதுக்கு தான். இப்போ இந்த தேங்காய் துருவலை நெய்யில் வறுத்து போடலாம். அது கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும். நெய்யும் சேர்ந்து அந்த கொழுக்கட்டையோடு மிக்ஸ் ஆகும்போது அந்த கொழுக்கட்டையே நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். இந்த தாளிப்பு கரண்டியில் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. அதில் இந்த தேங்காய் துருவலை சேர்த்துக்கோங்க. ரொம்ப வறுக்க வேணாம், அது டேஸ்ட் மாறிடும். கொஞ்சம் அந்த கலர் கொஞ்சம் மாறின பிறகு இந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு இந்த மாவுலேயே சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம மாவு அரைக்கும் போதே ஏலக்காவை போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கிள்ளி போட்டுக்கோங்க. இந்த வாசனைக்கு தான். உங்களுக்கு பிடிக்கலைன்னா ஏலக்காவும் சேர்க்காதீங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கோங்க. நம்ம கொழுக்கட்டை பிடிப்போம் இல்லைங்களா, அந்த அளவுக்கு பிசைஞ்சிக்கோங்க.
பிசைஞ்சு வச்சாச்சு. மாவை பிசைஞ்சு வச்சுட்டோம் பாருங்கள். இப்போ வந்து ஆவியில் வேக வச்சு எடுக்க போகிறோம். அதுக்கு ஒரு வாழை இலை வச்சுக்கோங்க. வாழை இலையில் வேக வைக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா வாழை இலையில் சாப்பிட்றதே ரொம்ப நல்லது. அந்த சூடாக சாப்பாடு போடும்போது அதோட நோய் எதிர்ப்பு சக்தி, வாழை இலையில் சாப்பிடும்போது நோய் எதிர்ப்பு சக்தி நம்மளுக்கு நிறைய கிடைக்கும். அதனால் வாழை இலையில் வேக வைக்கிறதா இருந்தாலும் சரி, சாப்பிட்றதா இருந்தாலும் சரி, வாழை இலையில் சாப்பிடுங்க. இப்போ இந்த மாவை வந்து கொழுக்கட்டை பிடிச்சி வச்சிடலாம். இதில் கம்பு, கேழ்வரகு, சிறுதானியமான திணை அரிசி எல்லாமே சேர்த்துருக்கோம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுவும் வறுத்து சேர்த்ததுனால கொஞ்சம் நல்லாவே வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இது அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் இல்லைன்னா ஒரு 15 நிமிஷம் அப்படியே வேக விடுங்க. வெந்த பிறகு எடுத்து பார்க்கலாம். இப்போ வெந்துட்டுருக்கோம், எடுத்துடலாம். ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு, எடுத்துடலாம். சத்தான கருப்பட்டி சிறுதானிய கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப சத்தானது. இதில் வந்து கம்பு, கேழ்வரகு, திணை இது 3 சேர்த்துருக்கோம். இன்னொன்று கருப்பட்டியில் செஞ்சுருக்கோம். இது ரொம்பவே சத்தானது. பாரம்பரிய சமையலில் கருப்பட்டி சிறுதானிய கொழுக்கட்டை எப்படி செய்யுதுன்னு பார்த்தோம். அடுத்து வேறு வித்தியாசமான உணவோடு உங்களை சந்திக்கிறேன்.